told me about Nayakan. He said that Kamal Haasan handle பண்றது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் பிகாஸ் எவ்ரி டைம் யூ சே ஆஸ்க் ஃபார் அ ரீடேக் அவர் ஏதாவது ஹில் டூ சம்திங் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வேண்டிய டிஃப்ரென்ஸா இல்லை படத்துக்கு ஒற்ற டிஃப்ரென்ஸான்னு மைண்ட் ஹேஸ் டு குவிக்லி கால்குலேட் அண்ட் யூனோ கைண்ட் ஆஃப் அ திங். இஸ் தட் சம்திங் யூ கைஸ் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் as well? Oh yeah, absolutely. It's a challenge to work with Kamal sir, right? Because firstly we got No, he's asking whether you felt that way. with you. Yeah. With you. Yeah. Oh, with me? Yes, with you. So definitely. It's a challenge because you have to match up to his A game. But then again, because with people like him, I feel they are very selfless. For them, the film is what matters. It's not like who's better than the other, who has a better role, am I shining? No. Everybody needs to be at the top of their game. So you're forced to become that. But yes, I mean, with an actor of his caliber, he can do 1,000 things. So to keep up with it is a bit of a challenge. இல்ல, but நீங்க சொன்னதுல I like to clarify as a professional. I must tell you where I am coming from. When you say that அடுத்த வாட்டி மாற்றி பண்ணிடுவாங்க, it's not a subterfuge or a plan. என்கிட்ட கேட்டார் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னொரு எனக்கு இங்கே எல்லோரும் கை தட்டிட்டாங்க, செட்டில் எல்லாம் நடந்து போச்சு, ஃபோக்கஸ் இதுவாக இருக்கு. அதே இடத்துல அந்த கண்ணீர் சார் அது சொல்ல தெரியாது சார் எனக்கு. ஏன்னா எப்போ அழுக வருதுன்னு என் கண்ட்ரோலில் இல்லை சார். நான் வந்ததுக்கப்புறம் ஜாஸ்தி அழக்கூடாதுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது. இந்த லைனில் வரலாம், இல்லை இந்த லைனில் வரலாம், இல்லை இது இங்கே தான் எமோஷ்னல், இது எங்கே இடம் இருக்குதுன்னு தெரியல. பட் இங்கே தான் சம்வேர் ஐ ஸ்டார்ட் கிரைங்னு நினைக்கிறேன். பட் அது இங்கே வந்துருச்சுன்னா லுக் அட் இட், ஐல் ட்ரை, தென் ஐல் ட்ரை எமோட்டிங் ஃப்ரம் ஹியர். வராது சில நேரத்தில். லெஃப்ட்ல வரணுமா ரைட் வரணுமா கேட்டிங்களா? அது யாரும் சொன்னாங்க? லெஃப்ட் ஐல வரணுமா ரைட் ஐல வரணும்னு கேட்டிங்களா? அது நம்ம இவர் ரவிக்குமார் சார், அவர் அந்த இதில் நம்ம படம் தான் தெனாலி. ஒரு மடியில் என் அப்பா, இன்னொரு மடியில் நான் அப்படின்னு சொல்லும்போது இப்படி எங்கள் அம்மா மடியில் நான் ஒரு மடியில் இருந்தேன், ஒரு மடியில் எங்கள் அப்பான்போது இதில் ஒன்று இதில் ஒன்று விட சொன்னார். எல்லாம் அநியாயம் சார் அப்படின்ட்டு சார் நம்ம அழுக வரோம். பட் இதெல்லாம் சும்மா அது கரெக்டாக அவர் கேட்ட மாதிரி வந்துடுச்சு. அது அஃப்கோர்ஸ் நான் ஐ புஷ் த செகண்ட் லிட் ஆன் டைம், வேறு விஷயம். பட் இட் வாஸ் brimming my eyes. So I managed that. That was the only the dancer in me kicked in. Right.